தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் என் அன்புக்கினிய இறைமக்களே, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் உடனிருப்பை கொண்டாடும் பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நற்செய்தி எம்மாவு நோக்கி சென்ற இரு சீடர்களின் பயணத்தை நமக்கு தியானிக்க தருகிறது. நம்பிக்கை இழந்து சோகத்துடன் சென்ற அந்த சீடர்களோடு இயேசு வழித்துணையாக நடக்கிறார். அவர் மறைநூலை விளக்கி சொன்னபோது அவர்களின் உள்ளம் நெருப்பாய் எரிந்தது. அவர் அப்பத்தை பிட்டு கொடுத்த போது அவர்களின் கண்கள் திறக்கப்பட்டன. நாமும் பல நேரங்களில் கவலைகளோடும் ஏமாற்றங்களோடும் நம் வாழ்வின் பயணத்தை தொடர்கின்றோம். ஆனால் உயிர்த்த ஆண்டவர் நம் ஒவ்வொரு திருப்பலியிலும் இறைவார்த்தை வழியாகவும் நற்கருணை வழியாகவும் நம்மோடு தங்கி நமக்கு வலிமை அளிக்கிறார். எம்மாவு சீடர்களைப் போல நாமும் ஆண்டவரை அடையாளம் காணவும் அவர் தரும் மகிழ்ச்சியை உலகிற்கு அறிவிக்கவும் தேவையான வரத்தை வேண்டி உயிர்த்த ஆண்டவரின் சாட்சிகளாக வாழ இத்திருப்பலியில் இணைவோம். திருபாஸ்கர் குடும்பத்தாருக்கு இறைவன் தூர்தனை வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இறைவனில் இருந்து சிலுவை ஆசீர்வாதம் ஜெய்சீலன் அந்தோணி தேவராஜ் இவர்களது ஆண்மைகளை மாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, மக்களின் வேண்டல்களை கனிவுடன் கேட்டருளும். வியத்தகு முறையில் எங்களை படைத்தீர் என்றும் அதிலும் வியத்தகு முறையில் எங்களை மீட்டருளினீர் என்றும் நினைவு கூறும் எங்களுக்காக இத்தண்ணீர் மீது உமது ஆசியை கனிவுடன் பொழிந்தருளும். ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் இத்தண்ணீரை படைத்தீர். உமது இரக்கத்தின் கருவியாகவும் இத்தண்ணீரை அமைத்தீர். எவ்வாறெனில் தண்ணீர் வழியாகவும் மக்களின் அடிமைகளை அகற்றினீர். பாலை நிலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனித இனத்தோடு நீர் செய்ய இருந்த புதிய உடன்படிக்கை இறைவாக்கினர் முன்னறிவித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீரின் வழியாக பாவக்கரை படைந்த எங்கள் மனித இயல்பை புது பிறப்பளிக்கும் திருமுழுக்கினால் கழுவி புதுப்பித்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு நினைவாக இத்தண்ணீர் இருப்பதாக பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற எங்கள் சகோதர சகோதரிகளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்ற இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தி இருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனி தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. மாற்றி உண்டாகுக உலகில்
தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புதுப்பிக்கப்பட்ட இளமை உணர்வுடன் மக்கள் என்றும் மக்களிப்பார்களாக. அதனால் சொந்த மக்கள் என்ற வார்த்தையை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரின்பத்துடன் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மரணம் இயேசுவை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 14 மற்றும் 22 முதல் 33 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவித்தபடியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையினின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண் முன்னே வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கிறது. என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் தூயவனை படுகுழியில் காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குலமுதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடல் படுகுழியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள்.
அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எனக்கு குறையேது கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு குறையேது அரணும் கோட்டையும் ஆனவரே அரணும் கோட்டையும் ஆனவரே அன்பின் தேவனாயிருப்பவரே கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு குறையேது இறைவனின் வாக்கே பாதைக்கு ஒளியாகும் காலடிக்கும் அது விளக்காகும் இறைவனின் வாக்கே பாதைக்கு ஒளியாகும் காலடிக்கும் அது விளக்காகும் வலுவுள்ள வார்த்தை இன்றும் என்றும் எனக்கு கேடயமே வலுவுள்ள வார்த்தை இன்றும் என்றும் எனக்கு கேடயமே உயிருள்ள வசனம் என்றும் என்னை நடத்திடுமே நடத்திடுமே கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு குறையேது எந்த அருகினில் அனைவரும் வீழ்ந்தாலும் எதுவும் என்னை அணுகாது எந்த அருகினில் அனைவரும் வீழ்ந்தாலும் எதுவும் என்னை அணுகாது செல்லும் இடமெல்லாம் என்னை காக்க தூதரை அனுப்பிடுவார் செல்லும் இடமெல்லாம் என்னை காக்க தூதரை அனுப்பிடுவார் கால்கள் கல்லில் மோதாமல் ஏந்தி தாங்கிடுவார் தாங்கிடுவார் கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு குறையேது கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு குறையேது அரணும் கோட்டையும் ஆனவரே அரணும் கோட்டையும் ஆனவரே அன்பின் தேவனாயிருப்பவரே கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு குறையேது இரண்டாம் வாசகம். உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 17 முதல் 21 வரை. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள்.
இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போமாக மகிழ்வோம். அல்லேலூயா. Hallelujah, Hallelujah, Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 24 இறை வார்த்தைகள் 13 முதல் 35 உடைய. அதிகாரம் 24 இறை வார்த்தைகள் 13 முதல் 35 உடைய. வாரத்தின் முதல் நாள் சீடர்கள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக் கொண்டும் வினவிக் கொண்டும் சென்ற போது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகமாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கி இருப்பவர்கள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியே தான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கு மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரவேலரை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்களாகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்கள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவரை போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இறங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக் கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்தார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும்
அவர் அப்பத்தை விட்டுக் கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, பாஸ்கா காலத்தினுடைய 3ஆம் ஞாயிறை இன்றைக்கு நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். போன ஞாயிறு என்ன ஞாயிறு அழைக்கப்பட்டுச்சு? யாருக்கா ஞாபகம் இருக்குதா? பாஸ்கா காலத்துக்கு 2ஆம் ஞாயிறு வெற்றி, இறையிறக்கத்தின் ஞாயிறு. அதே போல் இந்த ஞாயிறு எம்மாவுஸ் ஞாயிறாக நாம் சிந்திப்பதற்கு, தியானிப்பதற்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்திலே மிக முக்கியமான ஒரு அனுபவம் எம்மாவுஸ் அனுபவம். சீடர்களது இந்த எம்மாவுஸ் அனுபவம் அவர்களை உயிர்த்த ஆண்டவரோடு ஒன்றித்திருக்க, அவருடைய நற்செய்தி அறிவிக்க மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்தது. ஆக அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த ஞாயிறு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசன் ஒரு அருமையான ஒரு கவிதை ஒன்று பாடுவார். பிறப்பில் வருவது யாரென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். அறிவன சொல்வது யாரென கேட்டேன், அறிந்து பாரென இறைவன் பணித்தான். மனையால் சுகமெனில் யாதென கேட்டேன், மணந்து பாரென இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதென கேட்டேன், பெற்று பாரென இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது யாதென கேட்டேன், இறந்து பாரென இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிந்து வாழ்வதனில் ஆண்டவனே நீ எதற்கு என கேட்டேன். ஆண்டவன் சற்று அருகில் நெருங்கி வந்து அனுபவம் என்பதே நான் தான் என்றான் என்று ஒரு அருமையான கவிதை பாடுவார். புரிஞ்சுதா? வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அனுபவித்துதான் நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் அந்த அனுபவமே இறைவன் கொடுப்பதுதான். இறைவன் கொடுக்கிற அனுபவம் தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை சொல்லுகிறது. அந்த அனுபவத்தை, உயிர்த்த ஆண்டவர் அனுபவத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகிற செய்தி. எம்மாவுஸை நோக்கி சீடர்கள் நடந்து செல்கிறார்கள். அவர்களது பயணம் ஒரு வித்தியாசமான பயணமாக இருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியான பயணம் அல்ல. எருசலேமிலிருந்து விட்டா போதும், இங்க இருந்தா நாம செத்து போவோம், நாம் பல்வேறு வகையில் துன்புறுத்தப்படுவோம் அப்படிங்கிற பயத்தோடு அங்கிருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ட்டு எருசலேமிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற எம்மாவுஸை நோக்கி 2 சீடர்கள் பயணிக்கிறார்கள். இந்த பயணம் ஒரு ஏமாற்றமான பயணம். அவர்களது வார்த்தையிலே இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இயேசு ஒரு பெரிய அளவில் வருவார், இறையாட்சி அமைப்பார், எல்லாரையும் மீட்டெடுப்பார், நாம் அவரோடு அவர் அரியணையில் அமர்ந்திருப்போம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த அவருடைய சீடர்கள் எல்லாருக்குமே இது ஒரு ஏமாற்றமாக போகிறது. பயத்தோடு பயணிக்கிறார்கள். இயேசுவையே சிலுவையில் அறைந்து கொண்டு விட்டார்கள், நமக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். கலக்கம், ஏமாற்றம், இப்படி பல வகையான உணர்வுகளோடு நம்பிக்கை இழந்து, இதற்கு மேல் வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லை, பழச்சா போதும், அந்த ஒரு அவநம்பிக்கையோடு பயணிக்கிறார்கள். இந்த பயணத்தில் அவர்களோடு இயேசுவும் உடன் நடந்து போகிறார், பயணிக்கிறார். ஆனால் அவர்கள் கண்ணுக்கு இயேசுவை கண்டுகொள்ள முடியவில்லை. ஒரு சாதாரண மனிதரை போல் அவர்களோடு நடந்து செல்கிறார். அவரிடத்தில் எல்லாவற்றையும் அவர்கள் அப்படி ஒப்புவிக்கிறார்கள். என்னெல்லாம் நடந்துச்சு, கடந்த 3 வருஷமாக இயேசு தங்களை சீடராக தேர்ந்தெடுத்ததிலிருந்து என்ன நடந்தது எல்லாவற்றையுமே ஒப்புவிக்கிறார்கள். எல்லாவற்றையும் கேட்கிற இயேசு அவர்களை கடிந்து கொள்கிறார். அறிவிலிகளே, மந்த புத்தி உள்ளவரே என்று கடிந்து கொள்கிறார். இன்னைக்கு நம்மளை யாராவது தெரியாத ஒருத்தர் பஸ்ல பேசிக்கிட்டு போறோம்னு வச்சுக்கோம், இல்லை நடந்து போற பேசிட்டு போறோம்னு வச்சுக்கோம், திடீர்னு அந்த ஆளு முட்டாப்பையில நம்மளை ஏசலாம், நம்ம விட்டுருமா? வந்து வரணும் போதுதானே ஏற்றுக்கொள்கிறார்கள். தொடர்ந்து பயணிக்கிறார்கள். பயணத்தினுடைய கடைசியில் உயிர் தாண்டவரை கண்டுகொள்கிறார்கள். அவருக்கு சாட்சி பகர எங்க இருந்து அவர்கள் விட்டா போதுன்னு அடிச்சு புரண்டு ஓடி வந்தாங்களோ அதே இடத்துக்கு திரும்ப இரவோடு இரவாக பயணித்து திரும்பி வருகிறார். இதுதான் உயிர் தாண்டவர் பயணம். அன்புக்குரியவர்களே, இந்த பயணத்திலே
சீடர்கள் இயேசுவை கண்டுகொள்வதற்கு அவர்களது வாழ்க்கையில் அவர்கள் கொண்டிருந்த ஒரு சில பண்புகள் தான் இன்றைக்கு நம்மிடத்திலே இயேசு அனுபவத்தை பெறுவதற்கு தேவைப்படுகிறது. அந்த சீடர்கள் வாழ்க்கையில பார்க்கிறோம், ஏமாற்றம், எல்லா வகையான நெருக்கடிகள், துன்பங்கள், துயரங்கள், பயம், எல்லாத்தோடும் கவலை, அவநம்பிக்கை, இது எல்லாத்தோடும் பயணித்தால் கூட அவர்கள் திறந்த உள்ளத்தோடு இருக்கிறார்கள். யாரோ ஒருவர் இயேசு என்றே தெரியாது, இருப்பினும் அவரிடத்திலே அவர் இறை வார்த்தையை எடுத்து சொல்லுகிற போது எல்லாவற்றையும், மோசையிலிருந்து இறைவாக்கினர் வரை எல்லாவற்றையும் எடுத்து சொல்லுகிற போது திறந்த உள்ளத்தோடு செவிசாய்க்கிறார். அவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொள்கிறார். கேட்டுக்கொண்டவர்கள் அதை உள்வாங்குகிறார்கள். அதோடு நிற்கவில்லை. இரண்டாவது, தாங்கள் போக வேண்டிய இடம் வந்ததும் யாரென்றே தெரியாது, சரி போயிட்டு வரோம் அப்படின்னு அனுப்பாம அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். எங்களோடு வந்து தங்கும், இரவாகிவிட்டது, நேரமாகிவிட்டது, நீர் எங்களோடு தங்கும் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த இரண்டு பண்புகள் தான் உயிர்த்த ஆண்டவரை அவர்கள் கண்டுகொள்ளச் செய்கிறது. திறந்த உள்ளத்தோடு இறை வார்த்தைக்கு செவிமடுத்ததால் அங்கு, அதற்கு பின்னால் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதால் அங்கு அவர்கள் உயிர்த்த ஆண்டவரை கண்டுகொள்ள அவர்கள் கண்கள் திறக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த எம்மாவுஸ் பயணத்தை நம்முடைய வாழ்க்கை பயணமாகத்தான் நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தில் மிகச்சிறந்த ஒரு அனுபவமாக இந்த எம்மாவுஸ் பயணம் இருக்கிறது. ஏனென்றால் இது சீடர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கான ஒரு பயணம், நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பயணம். இந்த எம்மாவுஸ் பயணத்தில் 2 சீடர்கள் பயணிக்கிறார்கள். அவர்கள் பேர் என்ன? அவர்கள் பேர் என்னது? கிளையோப்பா. இன்னொருத்தர் பேரு என்ன? ஒருத்தர் பேர் கிளையோப்பா, இன்னொருத்தர் பேரு இல்ல. அப்படிதானா? ஒருத்தர் பேர் தான் இருக்குது, இன்னொருத்தர் பேர் கொடுக்கப்படவில்லை. ஏன் கொடுக்கல? ஒருவர் பெயரை மட்டும் லூக்கா நற்செய்தியாளர் கொடுக்கிறார். எதற்காக? காரணம் இல்லாமல் அவர் செய்யவில்லை. அப்ப அந்த ஒரு சிலர் யாரு? ஏன் பெயர் கொடுக்கவில்லை? அப்ப அந்த ஒரு சீடர் யாரு? இயேசு கூட பயணிக்கிறார். 2 சீடர்கள் போறாங்க. ஒரு சீடர் கிளையோப்பா, இயேசுவும் போகிறார். இன்னொரு சீடர் யாரு? ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை தருவதற்காக அங்கு பெயர் விடப்படுகிறது. அந்த சீடர் யார் என்றால் நீங்களும் நானும். யார் இந்த நற்செய்தி வாசிக்கிறார்களோ, யார் இயேசுவனுடைய இந்த எம்மாவுஸ் பயணத்தை வாசிக்கிறார்களோ அவர்கள்தான் இன்னொரு சீடர் என்று மறைமுகமாக லூக்கா நற்செய்தியாளர் இந்த நற்செய்தி எழுதுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கை பயணம், இந்த சீடர்கள் வாழ்க்கைக்கு நமக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. எம்மாவுஸ் பயணம் நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணம், அன்றாட பயணம். நம்ம வாழ்க்கையில பல ஏமாற்றங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம், பல வேதனைகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம், பல அவமானங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம், பல தோல்விகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம், பல்வகையான அவநம்பிக்கையோடு, நம்பிக்கையில்லாத தன்மையோடு நம்முடைய பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்தில் நான் மட்டும் பயணிக்கவில்லை, என்னோடு இயேசுவும் பயணிக்கிறார். என் உடன் மனிதர்களும், சக மனிதர்களும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அடிப்படை செய்தி. இந்த வாழ்க்கை பயணம் தான் எம்மாவுஸ் பயணம். இந்த பயணத்தில் கண்டிப்பா என் வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதை அல்ல, வெறுமனே மலர்கள் தூவப்பட்ட பாதை அல்ல, முட்களும் கற்களும் நிறைந்த பாதை தான். ஆனால் அந்த பயணத்தில் நான் மட்டும் பயணிக்கவில்லை, என்னோடு உயிர்த்த ஆண்டவர் பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறார். என் சக மனிதர்களும் என்னோடு பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்போ என்னால் அந்த உயிர்த்த ஆண்டவரை அந்த சீடர்களைப் போல கண்டுகொள்ள முடியவில்லை. என்னுடைய சுயநலம் என் கண்களை மறைத்து விட்டது, என் ஆண்டவரை கண்டுகொள்ள முடியவில்லை. என்னுடைய பலவீனங்கள் என் கண்களை மறைத்து விட்டது, என் ஆண்டவரை என்னால் கண்டுகொள்ள முடியும். வாழ்க்கையிலே என்னுடைய அகங்காரம், என்னுடைய ஆணவம், இப்படி பல வகையான என்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டிருக்கிற செயல்பாடுகள் என் ஆண்டவரை என்னால் கண்டுகொள்ளாமல் என் கண்களை மறைத்திருக்கிறது. ஆனால் நான் மட்டும் பயணிக்கவில்லை, என் ஆண்டவரும் உயிர்த்த ஆண்டவரும் என்னோடு என் வாழ்க்கை பயணத்திலே பயணித்துக் கொண்டு நான் இருக்கிறேன். அப்போ அந்த சீடர்கள் கடைசி வரைக்கும், எம்மாவுஸ் போய் சேருகிற வரைக்கும் அவரை அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை.
கண்டுகொள்ள முடியாவிட்டால் கூட அவர்கள் செய்த ஒரு அற்புதமான காரியம், செவிமடுத்தார்கள். திறந்த மனதோடு அவர் யாரென்றே தெரியாத போதும், அவர் இறைவாக்குகளை எடுத்துரைத்த போதும், இறைவாக்குகளுக்கு விளக்கம் கொடுத்த போதும் அவர்கள் திறந்த மனத்தோடு அதை கவனமுடன் செவிசாய்த்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அடிப்படையில் நாம் செய்ய வேண்டிய காரியம் இதுதான். என்னுடைய வாழ்க்கை பயணம் கடினமான வாழ்க்கை பயணம், வேதனை, அவமானம், தோல்வி, பல்வேறு வகையான நோய்கள், பிரச்சனைகள் அத்தனையோடு பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். என் ஆண்டவர் என்னோடு பயணிக்கிறார் என்று என் அறிவுக்கு தெரிகிறது, ஆனால் என் இதயத்திற்கு தெரியவில்லை, என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. இந்த சூழலிலும் அதை உணர்ந்து கொள்ள நான் செய்ய வேண்டிய முதல் காரியம், இறை வார்த்தைக்கு நான் திறந்த மனதோடு செவிமடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன். ஏனென்றால் இறை வார்த்தை, அதற்கு தரப்படுகிற விளக்கம் என் இதயத்தை ஊடுருவ வேண்டும், என் இதயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். எபிரேயர்கள் திருமுகத்திலே அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுளுடைய வார்த்தை ஆற்றல் மிக்கது, அது இருபுறமும் கருக்கு வாய்ந்த வாளை போன்றது, என் இதயத்தை குத்தி ஊடுருவுகிறது. இன்றைக்கு இறை வார்த்தைக்கு நான் திறந்த மனதோடு செவிமடுக்கிறேன் என்பதற்கான அடையாளம் என்ன? இறை வார்த்தைக்கு தரப்படுகிற விளக்கங்கள் என் உள்ளத்தை குத்தி ஊடுருவும். எத்தனை பேர் என்னால் சொல்ல முடியும், வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்கிறப்ப என் உள்ளத்துல குத்தி இருக்குது, என் மனசாட்சி குத்தி இருக்கு அப்படின்ட்டு என்னால உண்மையிலேயே சொல்ல முடியும்னா, நான் திறந்த உள்ளத்தோடு அந்த வார்த்தைக்கு செவிமடுத்துறேன். இல்லைன்னா இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டோம், இல்லைன்னா ஏதோ சிந்தனையோடு வாசிக்கப்படுகிற போது, அல்லது நான் வாசிக்கிற போது, அல்லது மறையுறையின் போது நான் இருந்து விட்டேன் என்றால், என் உள்ளத்துக்குள்ளே போகலன்னா அது என் உள்ளத்துல போய் குத்தாது. என் உள்ளத்துக்குள்ள போனாலும் நான் திறந்த இதயத்தோடு இருக்கிற போது மட்டும்தான் அது எனக்குள் செயலாற்ற முடியும் இறை வார்த்தை. இன்றைக்கு நான் அதற்கு இடம் கொடுக்கிறேன், நான் அனுமதிக்கிறேன். முதல்ல அனுமதிச்சு உண்மையிலே என் உள்ளத்தை, இந்தந்த வார்த்தைகள் இந்தந்த நாட்கள்ல இந்த இறை வார்த்தை என் உள்ளத்தை குத்தி இருக்குது, என் மனசாட்சி கேள்வி கேட்டிருக்கு அப்படின்னு நன்னால சொல்ல முடியும்னா, நான் அந்த இறை வார்த்தைக்கு செவிமடுத்து கொண்டிருக்கிறேன். அப்படி செவிமடுத்து அந்த இறை வார்த்தையின்படி வாழ்வதற்கு முயற்சி எடுப்பதுதான் நான் என் பக்கத்தில் நடந்து வந்து கொண்டிருக்கிற என் ஆண்டவரை நான் கண்டுகொள்வதற்கான முதல் படி. இதையே நான் செய்யலன்னா வாழ்க்கையில என்னால கடவுளை கண்டுக்கவே முடியாது. கடவுள் கூட தான் இருப்பார், ஆனா என்னால அந்த ஆண்டவரை கண்டுக்கவே முடியாது. வாழ்க்கையில தனித்து விடப்பட்டவன் போல, வெறுமையா இருப்பது போல, எனக்குன்னு யாருமே இல்லைங்கிற மாதிரிதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும். என்றைக்கு நான் இறை வார்த்தைக்கு திறந்த உள்ளத்தோடு செவிமடுக்க ஆரம்பிக்கிறேன், அப்போதுதான் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நான் மட்டுமா போறேன், ஆண்டவர் கூட தானே வராரு, என்னைய அப்படியே கையை விட்டுருவாரு, அப்படியே என்ன பாதாளத்தில் விட்டுருவாரு, அந்த ஒரு மனசாட்சி, அந்த ஒரு நம்பிக்கை எனக்குள் இருக்கும். எனவேதான் திருப்பாடல் ஆசிரியர் தாவீது அருமையாக சொல்லுவார், சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும், முடிங்க, சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் நான் எத்தீங்கிருக்கும் மனுஷனே. அதுதான், என்ன நடந்தாலும் சரி, வாழ்க்கை பயணத்துல எவ்வளவு கஷ்டங்கள் குறுக்கிட்டாலும் சரி, யார் இறை வார்த்தைக்கு செவிமடுத்து திறந்த உள்ளத்தோடு இருக்கிறார்களோ அவங்களால உணர முடியும், நான் மட்டும் ஆடவில்லை, நான் மட்டும் பயணிக்கவில்லை, என் ஆண்டவர் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப அது முதல் அடிப்படை. இரண்டாவது, அந்த சீடர்கள் செய்கிற காரியம் என்ன? அவரை ஏற்றுக்கொள்கிறார். எங்களோடு வந்து தங்கும் ஆண்டவரை என்று ஏற்றுக்கொள்கிறார். இன்றைக்கு நாம் ஆண்டவரை என்னோடு வந்து தங்கும்னு ஏற்றுக்கொள்கிறோமா? நம்மகிட்ட வாராரா இயேசு? வரலையா? வராரா இல்லையா? வாராரு. எப்போ வராரு? எப்போ வராரு? நற்கருணை வழியாக ஒவ்வொரு திருப்பலியிலும் வந்து கொண்டே இருக்கிறார். அப்ப நற்கருணை வழியாக என் ஆண்டவர் எனக்குள் வருகிறார். அந்த ஆண்டவரை நான் நற்கருணை வாங்கின உடனே என் ஜெபத்துல அடிப்படையா இருக்க வேண்டியது, என் ஆண்டவரை என்னோடு தங்கும், என் இதயத்தில் தங்கும். எத்தனை தடவை நம்ம கேட்டிருக்கோம் அப்படி? நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோமா? ஒரு வெட்டு வாங்கி நற்கருணை வாங்கிட்டு அந்த ஆளை போய் சப்புன்னு உட்கார்ந்துருது, சப்பானி மாதிரி. ஒரு ஜெபம், என் ஆண்டவரை என்னோடு தங்கும், நான் நீர் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வை எனக்கு தாரும்.
எனக்குள்ள நீர் இருக்கிறீர், என்னோடு தங்கி இருக்கிற என்ற உணர்வை தாரும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோமா? அப்போ நான் அனுமதிச்சா மட்டும்தான் என் ஆண்டவர் என்னோடு தங்க முடியும். அதனாலதான் திருவெளிப்பாட்டு நூலிலே அருமையாக யோவான் செய்தியாளர் சொல்லி காட்டுவார், இதோ கதவின் அருகிலிருந்து நான் தட்டிக்கொண்டே இருக்கிறேன், யார் என்னுடைய குரலை கேட்டு கதவை திறக்கிறார்களோ அவர்களோடு சென்று நான் தங்குகிறேன், உணவருந்துகிறேன் என்று இயேசு கூறுவதாக வாசிக்கலாம். எங்கே பார்த்த ஞாபகம் இருக்கா? திருவெளிப்பாட்டு நூல்ல இயேசு சொல்லி இருக்கிறார். இதை வச்சு ஒரு படம் நிறைய வீடுகளை முன்னாடி மாட்டி இருக்கு. இப்ப அந்த படம்லாம் எங்கேயும் கிடையாது. பார்த்திருக்கீங்களா? ஒரு கதவை இயேசு தட்டின மாதிரி ஒரு போட்டோ முன்னாடி விடுது. இப்பெல்லாம் ஆண்டவர் வரவே வேண்டாம் தூக்கி தூரப்பட்டோம். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படத்துல வெளியில கதவு கைப்பிடி எதுவுமே இருக்கு. வெளியில இருந்து திறக்கிற மாதிரி திறவுகளோ சாவி தோரமோ எதுவுமே இருக்காது. அது பிளேனா. எதுக்காக அப்படி இருக்குது? உள்ள இருந்து தான் திறக்க முடியும். நான் திறந்தா மட்டும்தான் ஆண்டவர் உள்ள வர முடியும். இல்லைன்னா வெளியிலிருந்து அவர் தட்டிக்கிட்டே தான் இருப்பார். அப்ப அதுதான் அது குறிக்கக்கூடியது. என் இதயத்தை நான் திறந்தால் மட்டும்தான், இன்றைக்கு சீடர்கள் சொல்றது மாதிரி எங்களோடு வந்து தங்கும் ஆண்டவரை என்று கேட்பது போல என்னோடு வந்து தங்கும் ஆண்டவரை என்று நான் அவரை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவர் என்னோடு வந்து தங்குவார். அப்படி தங்குறப்பதான் என் ஆண்டவரை என்னால் கண்டுகொள்ள முடியும். இன்றைக்கு நாம் இந்த 2 காரியங்களை செய்ய முயற்சி எடுப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்மோடு பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறார். உணர்ந்திருக்கிறோம். பல நேரங்களில் உணர்வு நாம் பயணிக்கிற போதா இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில கஷ்டமான ஒரு தருணமா இருக்கலாம். என்னால அது ஒரு வகையான ஒரு இன்னர் ஃபீலிங் சொல்லுவாங்க இல்லையா, கடவுள் என் கூட தான் இருக்கிறார் அப்படிங்கிறது. அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இறை வார்த்தைக்கு நாம் திறந்த உள்ளத்தோடு செவிமடுக்கணும். அந்த ஆண்டவரை நாம் அனுமதித்து நம் உள்ளத்தில் தங்க செய்ய வேண்டும். இந்த 2ஐயும் செய்யறப்ப சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அதே உயிர் ஆண்டவர் நமக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால் நாமும் இந்த சீடர்களைப் போல உயிர் ஆண்டவருக்கு சாட்சிகளாக மாற முடியும். அதுதான் இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். பேதுரு துணிச்சலோடு 3000 மக்கள் இருக்கிற அந்த இடத்திலே போதிக்கிறார். அவர் போதித்தார் என்றால் உயிர் ஆண்டவரை அவர் கண்டுகொண்டார். என்னோடு அவர் இருக்கிறார் என்று அவர் நம்பினார், உணர்ந்தார். எனவேதான் சீடர்கள் அத்தனை பேரும் செய்தார்கள். தோமையார் கடல் கடந்து இந்தியாவிற்கு வந்தார். சவேரியார் கடல் கடந்து இந்தியாவிற்கு வந்தார். அருளானந்தர் கடல் கடந்து இந்தியாவிற்கு வந்தார். புனித அன்னை தெரசால் கடல் கடந்து இந்தியாவிற்கு வந்தார். அத்தனை பேரும் வந்தார்கள் என்றால் அந்த ஆண்டவரை கண்டுகொண்டார்கள். இன்றைக்கு நாம் இந்த திருப்பலி தான் இந்த எம்மாவுஸ் பயணத்தின் ஒரு முக்கியமான இடம். எம்மாவுஸ் பயணத்தில் நடக்கிற 2ம் இந்த திருப்பலி நடக்கிறது. இறை வார்த்தை வழிபாடு. எம்மாவுஸ் பயணத்திலே இறை வார்த்தை அங்கு விளக்கப்படுகிறது. இறை வார்த்தை வழிபாடு முடிந்து நற்கருணை கொண்டாட்டம், இயேசு அப்பத்தை பெற்கிறார். திருப்பலியில் ஒவ்வொரு திருப்பலியிலும் அதுதான் நடக்கிறது. அந்த திருப்பலியில் அப்பத்தை இது என் உடல் என்று காட்டுகிற போது அதை நாம் கண்டுகொண்டு இது என் உடல் என்று நமக்கு கொடுக்கப்படுகிற போது ஆமேன் என்று நாம் பெற்றுக்கொள்கிற போது அந்த ஆண்டவர் எனக்குள் வருகிறார், என் ஆண்டவர் எனக்குள் தங்கும் என்று ஏற்றுக்கொண்டு நான் பாடுகிற போது வாழ்க்கை பயணத்திலே எந்த சூழல் வந்தாலும், சாவின் இருள் சுல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எத்தீங்கிற்கு மஞ்சளேன் என்று தாவீது அரசர் பாடியது போல நம்மாலும் நம்பிக்கையோடு வாழ முடியும். அந்த நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள உயிர்த்த ஆண்டவரை கண்டுகொள்வோம். அவரை கண்டுகொள்ள இறை வார்த்தைக்கு செவிமடுத்து இதயத்தில் அவர் தங்குவதற்கு இடம் கொடுப்போம். இறைவன் நம்மை வழிநடத்துவார். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். மூன்றாம் நாளில்
கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். இதோ நமது நம்பிக்கை அறிக்கையிட்டிருக்கிற நாம் உயிர்த்த ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக அவரை திறந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டு அவரை கண்டுகொண்டு நம் வாழ்க்கை பயணத்தில் அவரை அனுபவிப்பவர்களாக வாழ தேவையான அருள் வரங்களை விண்ணக தந்தை நோக்கி மன்றாடுவோம். வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் தூய ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட மன்றாடுகிறோம். திருத்தூதர் பேதுருவைப் போல எவ்வித அச்சமும் இன்றி உயிர்த்த ஆண்டவரின் உயிருள்ள சாட்சிகளாய் பணிபுரிய தேவையான அருளை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத் தலைவர்களுக்காக, உலக நாடுகளை ஆளும் தலைவருக்காக மன்றாடுகிறோம். பகைமை, வன்மம், வரைமுறைகளை அகற்றி மக்கள் மத்தியில் உண்மையான அமைதியையும் நீதியையும் நிலைநாட்ட அவர்கள் உழைக்க தேவையான நல்மனதையும் ஞானத்தையும் அருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்புறும் மற்றும் நம்பிக்கை இழந்தோருக்காக எம்மாவு சீடர்களுக்கு வழித்துணையாக வந்து ஆறுதல் அளித்த ஆண்டவரே, துன்பங்களாலும் ஏமாற்றங்களாலும் நம்பிக்கை இழந்து தவிக்கும் ஒவ்வொருவரும் நீர் உடனிருந்து உடனிருக்க மன்றாடுகிறோம். உமது உடனிருப்பால் அவர்களில் வாழ்வும் ஒளியேற்றி அவர்களுக்கு புதிய நம்பிக்கையையும் ஆறுதலையும் தந்துள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் சமூகத்திற்காகவும் நல்ல தலைவர்களுக்காகவும் கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தால் மீட்கப்பட்டோம் என்பதை உணர்ந்தவர்களாய் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் விழிப்புடன் செயல்பட மன்றாடுகிறோம். எந்த ஒரு கவர்ச்சிக்கும் பணத்திற்கும் அடிமையாகாமல் சமூக நீதியையும் மனித நேயத்தையும் நிலைநாட்டக்கூடிய நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க எங்களுக்கு ஞானத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறை சமூகமாகிய நமக்காக இத்திருப்பலியில் பங்கெடுக்கும் எங்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். எம்மாவு சீடர்களைப் போல இறை வார்த்தையை கேட்கும் போதும் அப்பத்தை விற்கும் போதும் எம்மோடு தங்கி இருக்கும் உண்மை நாங்கள் முழுமையாக கண்டுகொள்ளவும் அந்த மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக சற்று நேரம் கண்களை மூடி கண்களை இழுத்து நம்பிக்கையோடு அவர்களுக்கு கொண்டாடுவோம். நாம் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன். உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்று கொடுத்தாலும் பயனில்லை. நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தான். என்ன கொடுத்தாலும்
நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நல்வேரின் புரட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறம் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதா அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் இன்னும் மிகுதியாக உம்மை வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாய ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் இன்று நன்றி பலி ஒப்புக் கொடுக்கின்ற பாஸ்கர் குடும்பத்தாரையும் எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். எங்கள் அனைவரையும் உமது திரு அவையின் அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, நீர் உலகிலிருந்து உடம் அழைத்துக் கொண்ட சிலுவை ஆசீர்வாதம் ஜெயசீலன், அந்தோணி தேவராஜ் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாய் அலமாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான தந்தை வளரார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் புகுந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவை மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருக்கிறாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி.
உலகின் பாவங்களை போக்குகிறவர், எம்மாவுஸ் பயணத்தில் நம்மோடு பயணிக்கிறவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பெயர் பெற்றோர். என்னுடன் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையா
இன்று பாஸ்கா காலத்தினுடைய 3ஆம் ஞாயிறு. இன்றைய ஞாயிறு வழிபாட்டை சிறப்பித்த திருக்குடும்ப சபையினருக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். வருகின்ற வாரம் வருகிற ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்பவர்கள் பிரகாசியம்மாள் அன்பியத்தார் வருகிற ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருவிழா நெருங்கி வருகிறது. கடந்த ஞாயிறு அறிவித்தது போல திருவிழா வரி ரூபாய் 7000 விரைவாக திருவிழா வரியை கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நம்முடைய திருவிழாவன்று புதிய பங்கு தந்தை இல்லம் சப்பராரை நாம் திறக்கிறோம். எனவே இன்னும் நன்கொடை கொடுக்காதவர்கள், நன்கொடை கொடுக்க விரும்புகிறவர்கள் தாராளமாக அருள் கூர்ந்து விரைவாக நன்கொடைகளையும் கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, கடந்த வாரம் அறிவித்தது போது நம்முடைய விழாமலர் மும்மணி விழாமலர், அதாவது 150 ஆண்டு விழாமலர், அந்த விழாமலருக்கு நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்தினுடைய புகைப்படம் தேவைப்படும் என்று சொன்னோம். கடந்த வாரத்திலே நிறைய பேர் கொடுத்திருக்கிறீர்கள். இன்னும் கொடுக்காதவர்கள் இருக்கிறீர்கள் என்றால் குடும்ப புகைப்படம், அதே போல திருக்குடும்ப சபையினர் அந்த குழு புகைப்படம், மறைக்கேள்வி மன்றத்தார் உங்களது புகைப்படம், வேற என்னது இருக்குது சபைகள்? இந்த 2 தான். திருக்குடும்ப சபை, மறைக்கல்வி மன்றத்தார், அமலோற்பு மாதா இளம்பெண்கள் சபை, இப்படி இவை எல்லாமே அந்த விழாமலர் இன்னும் 50 ஆண்டுகள் எடுத்து பார்த்தாலும் நம்ம ஊர்ல என்னென்னலாம் இருந்துச்சு அப்படிங்கிறது அதுல தெரியும். ஸோ அதனால அருள் கூர்ந்து விரைவாக இது எல்லாவற்றையும் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல விளம்பரங்கள், ஏனென்றால் ஒரு மலர் வெளியிடுவது என்பது கண்டிப்பாக பொருளாதாரத்தை சார்ந்தது. எனவே அதற்கு விளம்பரங்கள் கண்டிப்பாக தேவைப்படும். விளம்பரங்கள் கொடுக்க விரும்புவோர் அல்லது உங்களது நண்பர்கள், உறவுகள், வெளியூரில் இருப்பவர்கள் யாராவது விளம்பரம் கொடுக்க விரும்பினாலும் நீங்கள் அந்த விளம்பரங்களை பெற்றுக் கொடுத்து உதவலாம். அன்புக்குரியவர்களே, நமது திருவிழாவோடு புதுநன்மை நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும். எனவே புதுநன்மை பெறுகின்ற குழந்தைகளுக்கு அதற்கான வகுப்புகள் நடைபெறும். புதுநன்மை வகுப்புகள் நடைபெறும். கொடியேற்றத்திலிருந்து 10 நாட்கள் வகுப்புகள் இருக்கும். எனவே வகுப்புக்கு வராம பயிற்சி எடுக்காம யாருக்கும் கிடையாது. அதனால முறையாக பயிற்சிக்கு வந்து அந்த வகுப்புகளை எல்லாம் முழுமையாக அந்த பயிற்சியில் ஈடுபடுகின்ற குழந்தைகளுக்கு நாம் புதுநன்மை கொடுக்கிறோம். ஒருவேளை உங்களது உறவுகள் வெளியூர்களில் இருக்கிறார்கள், அவர்களது குழந்தைகளுக்கு புதுநன்மை கொடுக்க வேண்டும் என்றால் 2 காரியங்கள் செய்யலாம். ஒன்று, கொடியேற்றத்தோட வந்து இங்கு பயிற்சி எடுக்கலாம். இல்லை என்றால் நாங்கள் திருவிழானைக்கு தான் வருவோம், முந்த நாடு தான் வருவோம்னா எந்த பங்கில் இருக்கிறார்களோ அங்கு பயிற்சி எடுத்து ஒரு கடிதம் வாங்கி வர வேண்டும் அங்கு இருக்கிற பங்கு தந்தையிடம். இந்த குழந்தை புதுநன்மைக்கான பயிற்சி எடுத்திருக்கிறது, நீங்கள் புதுநன்மை கொடுக்கலாம் அப்படிங்கிற கடிதத்தை வாங்கி வர வேண்டும். அப்படி வாங்கி வருகிற போது அந்த குழந்தைகளுக்கு நாம் புதுநன்மை கொடுப்போம். அதே போல புதுநன்மைக்காக ஞானஸ்தானம் அன்றைய நாளிலே திருமுழுக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு யாராவது கொடுக்கிறீர்கள் என்றால், ஞான பெற்றோர் வேறு பங்குகளில் இருக்கிறார்கள் என்றால் அருள் கூர்ந்து ஞான பெற்றோருக்கான கடிதம் பங்கு தந்தையிடமிருந்து பெற்று வர வேண்டும். எனவே ஒருவேளை உங்களது உறவுகளில் யாருக்காவது குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தால் இதனை அறிவிக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, திருவிழா வழிபாடு தொடர்பாக ஒரு சில காரியங்களை பேச வேண்டியிருக்கிறது. எனவே ஒரு 10 நிமிடம் நம்முடைய ஆலய நிர்வாக குழுவினர் திருப்பலி முடிந்தவுடன் ஆலயத்தில் அமர்ந்திருக்க கேட்டுக்கொள்கிறேன். வழிபாடுகள் எப்படி நாம் அமைக்கப் போகிறோம் என்பதை பற்றி நாம் பேச வேண்டியிருக்கிறது. எனவே அருள் கூர்ந்து ஆலய நிர்வாக குழுவினர் நம்முடைய திருப்பலி முடிந்து நம்முடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய VBS வகுப்புகள், VBS ஆசிரியர்கள் பயிற்சி எடுத்து வந்திருக்கிறார்கள். VBS வகுப்புகளும் திருவிழா நாட்களிலே நடக்கும். எனவே கொடியேற்றிய பிறகு 2ஆம் நாளிலிருந்து நாம் VBS வகுப்புகளை நாம் தொடங்குவோம். எனவே VBSக்கும் எல்லா மாணவர்களும் முழுமையாக வருகை தரவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, வருகிற வியாழக்கிழமை 23ஆம் தேதி என்னது தேர்தல், அப்படிதானே? நீங்க எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, அது உங்களது விருப்பம், அது உங்களது உரிமை, அதில் யாரும் தலையிட போறது கிடையாது. ஆனால் தயவு செய்து ஓட்டுக்கு பணம் வாங்கி விட்டு போடுகிற அந்த பழக்கம் இருந்தால் தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். அது நல்ல பழக்கம் கிடையாது, அது கிறிஸ்தவ பண்பு கிடையாது. ஒரு ஓட்டுக்காக 500க்கும் 1000க்கும் உங்களை நீங்கள் விற்காதீர்கள். யாருக்கு வேண்டாலும் ஓட்டு போடுங்க. உங்க மனசாட்சிப்படி யாருக்கு போட விரும்புகிறீங்களோ நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் ஓட்டு போடுங்க. ஆனால் அதற்காக பைசா வாங்கிட்டு ஓட்டு போடுவது ஒரு கிறிஸ்தவ மாண்புக்கு எதிரானது. எனவே தயவு செய்து உங்கள் மனசாட்சிக்கு நான் விட்டு விடுகிறேன். ஒரு மனசான்றோடு கிறிஸ்தவ விழுமியத்தோடு தேர்தலில் வாக்களிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்று மாலை 5:30 மணிக்கு நம்முடைய மறை மாவட்டத்திலே
4 புதிய குருக்களுக்கான குறுப்பட்ட நிகழ்வு இன்று மாலை நம்முடைய கத்தீட்ரல் மறைமாவட்ட பேராலயத்தில் வைத்து நடைபெறுகிறது. எனவே அந்த புதிய குருக்களுக்காக, மறை மாவட்டத்தில் வருகின்ற புதிய குருக்களுக்காக சிறப்பாக வேண்டிக் கொள்ளுங்கள். இன்னும் அதிகமான குருக்கள் வர வேண்டும். இந்த ஆண்டு தென்மண்டலத்தில் குறுப்பட்டமே கிடையாது. ஒரு புதிய மறை மாவட்டமாக உருவாக போகிறோம். ஆனால் தென்மண்டலத்தில் இந்த ஆண்டு ஒரு குறுப்பட்டம் கிடையாது. 4 குருமானவர்கள், 4 பேரும் தூத்துக்குடி. இந்த ஆண்டு மட்டுமல்ல, அடுத்த ஆண்டும் யாருமே கிடையாது. நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்குது. மொத்தம் 78 குருமானவர்கள் இருக்கிறார். முதல் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு 12ஆம் ஆண்டு வரை நம்முடைய மறை மாவட்டத்தில் மொத்தம் 78 குருமானவர்கள் இருக்கிறார்கள். இந்த 78 குருமானவர்களில் நம்முடைய தென்மண்டலத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க நினைக்கிறீங்க? 6 பேர் இருக்காங்க. 70 பேருக்கு மேல் வடமண்டலத்தில் இருக்கிறார்கள். தென்மண்டலத்தில் 6 குருமானவர்கள் தான் இருக்கிறார்கள். எவ்வளவு வேதனைக்குரியது! இந்த நிலை தொடர்ந்தால் அடுத்த 10 ஆண்டுகளில் குருக்களே இருக்க மாட்டார்கள். பங்குகளுக்கு ஒரு சாமியாரு 4 பங்கை சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல், நம்முடைய ஆன்மீக தேவைகள் நிறைவேற்றப்படாத ஒரு சூழல். எனவே அருள் கூர்ந்த நம்முடைய பிள்ளைகளை ஊக்குவிப்போம். நான் போறதுக்கு முன்னாடி நம்முடைய ஊர்ல இருந்து ஒருவராவது குருமானவராக எனக்கு அழக ஆசை. ஒருத்தராக குருமானவராக குருவுக்கு படிக்குது. அதனால ஊக்குவிப்போம் நம்முடைய பிள்ளைகளை. 10ஆம் வகுப்பிலிருந்தே நம்முடைய பிள்ளைகளை ஊக்குவிப்போம். ஆர்வப்படுகிற பிள்ளைகளுக்கு அதெல்லாம் வேண்டான்னு வீட்டில் உட்காராக்காதீங்க. கடவுள் அவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கிறாருன்னா அந்த ஆர்வத்தோடு ஊக்குவிப்போம். நாம ஊக்குவிப்போம், ஃபாதருக்கு போன ஊக்குவிப்போம். எனவே இறை அழைத்தல் பெருக வேண்டும். இறை அழைத்தல் பெருகும் போதுதான் நம்முடைய ஆன்மீக தேவைகள் அங்கு கவனிக்கப்படும். எனவே நாம் இந்த இறை அழைத்தலுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய மறை மாவட்டத்தில் இறை அழைத்தல் பெருக வேண்டும். நிறைய குருக்கள் நம் மறை மாவட்டத்திற்காக பணியாற்ற வர வேண்டும். எனவே அதற்காகவும் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். நன்றி மன்றாட்டிற்காக எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாற்றுக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவோடு எம்மாவுஸ் பயணத்தில் சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு